இன்றைக்கி visitTemples.com அப்படின்னு கோயில்களை பற்றிய ஒரு வலைதளம் மூலம் நம்ம சேலத்தில் இருக்கிற ஸ்ரீ சுகவனேஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஸ்ரீ சுகவனேஸ்வர சுவாமி கோயில் வந்து சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் மேட்டு அக்ரஹாரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த சுகவனேஸ்வரர் கோயில் பாண்டிய மன்னனான சுந்தரபாண்டியனால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறான். இந்த சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு சேலத்தில் 2 சிறப்பு இருக்குது. முதல் சிறப்பு என்னன்னா, மணிமுத்தாறு ஆற்றங்கரையில் கட்டப்பட்ட அருமையான 5 சிவஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. ரெண்டாவது, இது வந்து சுகபிரம்ம ரிஷி தவம் பண்ண புண்ணிய பூமி. இந்த கோயிலுக்கு தெற்கு நோக்கிய ஒரு பிரத்யேகமாக ஒரு வரவேற்பு வளையம் இருக்குது. அந்த வரவேற்பு வளையம் தாண்டி போனால் ஒரு சின்ன பூக்கடை அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 கால் மண்டபம் இருக்குது. அந்த 4 கால் மண்டபத்து பக்கத்திலே குறும்ப விநாயகர் சன்னதி இருக்குது. இந்த கோயிலுக்கு கிழக்கு நோக்கி ஒரு 3 அடுக்கு ராஜகோபுரம் இருக்குது. அதே மாதிரி ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே போனால் 2 கல் துவஜஸ்தம்பம் இருக்குது. ஒரு கல் துவஜஸ்தம்பம் சின்னது. இந்த சின்ன கல் துவஜஸ்தம்பத்துக்கு கீழே ஒரு விநாயகர் விக்கிரகம் இருக்குது. இன்னொரு கல் துவஜஸ்தம்பம் கொஞ்சம் உயரமானது. இது அதுக்கு பக்கத்திலே ஒரு நந்தி வாகனம் மூலஸ்தானத்தை நோக்கி இருக்குது. இங்கே அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. அம்பாள் சன்னதியோட மூலஸ்தானத்து வெளிப்பக்கத்தில் 2 துவாரபாலகிகள் விக்கிரகம் வச்சுருக்கா. அதே மாதிரி இங்கே அம்பாளுக்கு 2 பேரில் வந்து அழைக்கிறா. ஒன்று திருச்செம்பொன் நாயகி, இன்னொரு பேர் ஸ்வர்ணாம்பிகை. மூலஸ்தானத்துக்கு எதிரில் ஒரு பலிபீடமும் ஒரு துவஜஸ்தம்பமும் அமைச்சிருக்கா. அந்த துவஜஸ்தம்பம் எப்படி அமைச்சிருக்கான்னா, அந்த துவஜஸ்தம்பத்தோட மேல் பகுதி வந்து அது அமையப்பெற்ற அந்த மண்டபத்தோட கூரைக்கும் மேலே வானோக்கி போகிற மாதிரி அமைச்சிருக்கா. மூலஸ்தானத்தை நோக்கி ஒரு நந்திகேஸ்வரர் விக்கிரகம் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார். அதே மாதிரி மூலஸ்தானத்துக்கு வெளிப்பக்கத்தில் 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் இருக்குது. இங்கே மூலவர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. மூலவர் சிவலிங்க வடிவமாக காணப்படுறார். மூலவரோட பேர் சுகவனேஸ்வரர். இவர் சிவனோட ஒரு ரூபமாக காணப்படுறார். இந்த கோயிலில் ஸ்ரீநாகர், ஸ்ரீ விகட சக்கர கணபதி, ஸ்ரீ வேதவியாசர், ஸ்ரீ சிவபக்தர், ஸ்ரீ ஆஞ்சநேயர், சுகபிரம்ம ரிஷி, 63 நாயன்மார்கள், 4வர், சப்தமாதா, இரட்டை பிள்ளையார், ஐயப்பன், காசி விஸ்வநாதர் மண்டபம், சஹசிரலிங்கம், சரஸ்வதி இவாளோட விக்கிரகங்கள் இருக்கு. இதை தவிர சுகவன சுப்பிரமணியர், கஜலட்சுமி, ஜேஷ்டாதேவி, ஷீரப்ப கணபதி, காலபைரவர், சூரிய பகவான், சந்திரன் இவாளோட விக்கிரகங்களும் இருக்கு. கோயிலில் ஒரு மடப்பள்ளி இருக்கு. கோயிலோட ஸ்தல விருட்சம் வில்வ மரம். கோயிலோட ராஜகோபுரம் பக்கத்திலே கோயில் புஷ்கரணி இருக்கு. பிரமாதமாக இருக்கு. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visitTemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.